ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டுறேன் பாருங்கள். தேவையான பொருள் என்னென்னா, கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய்னு சொல்லுவோம்ல, அதில் சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பல்லாரி, கொஞ்சம் பூடு, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும். இப்போ கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே அப்படி 2 அப்படி பாதி இடம் வர அப்படி வெட்டி வைங்க. முழுசாக கீழே வர அப்படி வெட்டிடாதீங்க. ஏன்னா அடியில் வர வெட்டினீங்கன்னா நம்ம வதக்குறப்ப அது பிஞ்சிரும். இப்போது பல்லாரியையும் பூடையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி அரைக்கிறதுக்கு, அதனால் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான பொருள் என்ன? வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி, இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சரியா? எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நல்லெண்ணெய் தான் தேவை. நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை போட்டு அப்படி நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா கிண்டி விட்டு, இந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி வந்துடும். கத்திரிக்காய் ஸ்கின் எல்லாம் சுருங்கி வரும். வந்தோடனே அதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். நம்மளுக்கு தெரியும், அதை பார்த்தாலே தெரியும். பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அப்புறம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு தாளிங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இப்போது நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூடு, அதை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் தெரியுமா, அதை இதில் போட்டு வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த பவுட்ரு ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை போட போகிறோம். மல்லிப்பொடி கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருங்க. திக்னஸ் வேணும்ல. வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி அப்படி நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு உடம்பு கலையில் ஃபீவர், அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்கும். இல்லைன்னா போல்டாக பேசுவோம்ல. நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நான் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, இது கொதிக்கிறதுக்குள்ளே தக்காளி இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சிட்டு வந்து இது அடுப்பில் இருக்குல்ல, அது கூட தக்காளி அரைச்சிட்டு வந்த அந்த இதையும் ஜூஸ் அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்தவரை கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னி கொஞ்சம் புளி கரைசல் அதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் புளி கரைசலையும் ஊற்றி கொஞ்சம் புளிப்பு, காரம், உப்பெல்லாம் சுள்ளுன்னு இருக்கணும். அதுக்கு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றுங்க. நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்ருவோம். கலக்கி விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அந்த கத்திரிக்காய் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் அப்படியே போட்டு விட்ருவோம். போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்ருவேன். பார்க்குறப்பவே நாக்கில் எச்சி ஊறுதில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துங்க. ஏன்னா காலையில் தான் வீடியோ எடுத்தேன், சாயந்தரம் தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்போது சாப்பிட்டு பார்த்துருப்போம்ல, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. டேஸ்ட்டான யம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.